வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான ஒரு வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூட போய் பெல் ஐக்கான் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இம்மீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நான் வாழைக்காவை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ஃபைனாக பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு வரமிளகா 2 கிள்ளி போட்டுக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்தளவுக்கு நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம்ல வாழைக்காய், அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு வாழைக்காய் தான் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் அப்படியே வேக விடுங்க. தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே வேக விடுங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் மசாலா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போவே நல்லா வெந்துருச்சு. தேங்காய் மசாலா இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாழைக்காய் இந்த தேங்காய் மசாலாவோட நல்லா கோட்டாகி மிக்ஸ் ஆகட்டும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அகைன் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மறுபடியும் வேக விடுங்க. அப்போ தான் இந்த தேங்காய் மசாலா போட்டிருக்கோம்ல, அதை நம்ம பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ அதில் உள்ள ரா ஸ்மெல்ஸ்லாம் போயிட்டு இந்த வாழைக்காவும் இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம இதில் இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி போட்டிருக்கோம், சீரகமெல்லாம் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். கல்யாண வீட்டில் கொடுக்குற மாதிரியான பொரியல் அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் பொரியல். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.